ஜனாமாவுக்கு எதிராக திரும்ப போகும் அந்த இருவர் யார்? தமிழ் சோகமா இருக்க ஜனாமா கிட்ட போய் பேசுறாங்க. ஜனாமா சொல்றாங்க, சேது ரொம்ப நல்ல பையன். அவன் என்கிட்ட வந்து இவ்வளோ வெளிப்படையா கேட்பான்னு நான் நினைக்கல. ஆனா அவன் கேட்டதும் வர்ஷினி அவனை கட்டி கொடுத்தலான்னு தான் எனக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. நீ என்ன நினைக்கிற தமிழ் அப்படின்னு சொல்ல, தமிழ் சொல்றாங்க, எனக்கும் சேதுவுக்கு தான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை ஜனாமா. ஆனா என்ன பண்றது, வர்ஷினி தான் பிரபுவை லவ் பண்ணிட்டாலே, பிடிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தா சேது வர்ஷினி 2 பேருடைய வாழ்க்கையும் இது பாழாயிடும்ல. அதனால நம்ம யோசிச்சு தான் ஜனாமா முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் தமிழ் அப்படின்னு ஜனாமா சொல்ல, அடுத்த நாள் பிரபு வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க ஜனாமா. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருது. சிபியும் பிரபு ஃபோட்டோவை காமிச்சு அந்த ஏரியாவில் விசாரிக்கிறாரு. எல்லாரும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் சிபிக்கு வந்து மனசுக்குள்ள பிரபுவை பிடிக்காத ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு வர ஜனாமா வர்ஷினியை பிரபுவுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, வர்ஷினி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. தேங்க்ஸ் ஜனாமா, என்னதான் நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் உங்களோட சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. தமிழ், நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். நீ தானே அத்தையை கூப்பிட்டு போன, ஏதேதோ பேசி அவங்க மனசை மாற்றிருக்க. சேது உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கூட பிறந்த பிறப்பு மாதிரி உன் பக்கத்துலேயே நின்னான்ல. உனக்காக இந்த குடும்பத்தையே எதிர்க்க துணிஞ்சாவன். அவனுக்கு நீ பண்ணுற கைமாறு இதுதானா அப்படின்னு சொல்ல, கணேசன் வேற ஏற்றி விட்றாரு. நன்றி விசுவாசம் எல்லாம் அவளுக்கு இல்லை மீனா. தேவைப்படுற வரைக்கும் எல்லாரையும் பயன்படுத்திட்டு அப்புறமா தூக்கி வீசிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. தோ நிற்கிறான் பாரு முட்டாப்பைய. சிஸ்டர் சிஸ்டர்னு இவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தேலடா. இந்த சிஸ்டர் உனக்கு இப்ப என்ன வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுதா? உன் வாழ்க்கையவே முடிச்சு விட்டா. இவளையா நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஜனாமாவுக்கு செமையா கோவம் வந்துடுது. கணேசா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆளாளுக்கு தமிழை திட்டிட்டு இருக்கீங்க. மீனா, சேதுவுக்கு தான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தமிழ் சொன்னான். ஆனா வர்ஷினி பிரபு லவ் பண்ணிட்டாலே. இப்பவும் நான் சொல்றேன், பிரபு குடும்பம் தப்பான குடும்பமா இருந்தா வர்ஷினியை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சேதுவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த முடிவு மூலமாக சிபியும் சேதுவையும் ஜனாமாவுக்கு எதிராக விதி திருப்ப போகுதா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.